ஓகே கைஸ், மியூசிக் ஆன் பண்ண போகிறேன். நல்லா டிஜே பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். பண்டி, நான்சி 2 பேரும் வீட்டில் பாட்டு போட்டுட்டு அவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஆட மாட்டீங்களா? ஆடுங்க ஆடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், ஆடுங்க. ஐயோ பண்டி அண்ணா, என்னன்னா இது? ரோசக்கா இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. டே சிண்டு, அவ எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா தான்டா ஆடுவா. ரோஸ் சூப்பரா இருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ணு, செமையா இருக்கு. அங்க பாருங்க, பயங்கரமா சுத்துறா. ஆண்டி, கிட்ஸ் எல்லாருமே நாங்க ஆடிட்டோம். இப்போ உங்களோட டர்ன் தான். நீங்க கண்டிப்பா பெரியவங்க வந்து ஆடணும் ஆண்டி. ஆமா பெரியமா, எங்களை மட்டும் டான்ஸ் ஆட சொல்றீங்களா? நீங்களும் ஆடுங்க. நீங்க ஆடுறத நாங்க பார்த்ததே இல்ல. அம்மா ஆமாம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு நாளும் ஆடுறது இல்ல. இன்னைக்கு ஆட போறீங்களா இல்லையா? எஸ் ஆண்டி, ப்ளீஸ் நீங்க எல்லாரும் ஆடணும். ஐயோ, இந்த சின்ன பசங்களை ஆட சொன்னதுக்கு கடைசியில நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. அக்கா, எனக்கே இந்த மாதிரி எல்லாம் ஆடணும்னு ஆசையா இருக்குக்கா. வாங்கக்கா, போய் ஏதாவது ஒரு கும்மி ஆட்டோன்னு ஏதாவது ஆடிட்டு வருவோம். ரோஸ், உங்க அம்மா உண்மையாவே சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. என்னப்பா இது, பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க? பெரியமா கமான், சூப்பரா ஆடுறீங்க பெரியமா. பெரியமா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அம்மா நீங்களும் சூப்பரா ஆடுறீங்க. ஐயோ அக்கா, எனக்கு வெக்கமா வருதுக்கா. சித்தி வெக்கப்படாம ஆடுங்க, சூப்பரா தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஹாய் கிட்ஸ், சாரி உங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. உங்களுக்கு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களோட பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க இப்பதான் ஆண்டி உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டி? கிட்ஸ் எல்லாத்துக்கும் கப் கேக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஜூஸ் கூட இருக்கு. ஹை, ஜூஸா? என்ன ஜூஸ் இருக்கு ஆண்டி? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கப் கேக்கை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா நானா கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே? ஹை பண்டி அண்ணா, அங்க பாருங்க, ஜூஸ் எல்லாம் கலர் கலரா இருக்குண்ணா. ஆண்டி அது என்னன்னு சொல்லுங்க ஆண்டி. சொல்றேன். மொஹிட்டோல மின்ட் மொஹிட்டோ இருக்கு, அதுக்கப்புறமா மாக்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, லெமனேட் எல்லாமே இருக்கு. ஹை ஆண்டி, எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ கொடுங்க ஆண்டி. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வரேன். மேம், நீங்கள் ஒரு கோவா மொஹிட்டோ கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தீங்க. எல்லாமே இருக்குது, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் ஆப்பிள் மொஹிட்டோ கூட இருக்குது. அக்கா, டான்ஸ் ஆடி டயர்டாக இருந்தேன், கரெக்டாக கொண்டு வந்து ஜூஸை கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அதை அப்படியே எடுத்து எங்கள் பக்கத்தில் வச்சுருங்க, நாங்கள் வேணுங்கும் போது எடுத்துக்கிறோம். ஓகே மேம், குடிச்சிட்டு எல்லாத்தையும் டோருக்கு வெளியில் வச்சுருங்க, நான் எடுத்துக்கிறேன். அப்பா, ஜூஸ் குடிச்சதே சூப்பராக இருக்கு. பசங்களா, லேட் ஆகிடுச்சு. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் டயர்டாக இருக்கும்ல, எல்லோரும் வந்து தூங்குங்க. மணி ஆல்ரெடி 9 ஆக போகுது. இதுக்கு மேலே வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஆமாம் பசங்களா, அந்த ஆண்டி சொன்னது கேட்டிங்கல்ல, 9 o'clock மேலே இங்கே வெளியில் இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ எல்லாரும் உள்ளே போய் தூங்கலாம். ஐயோ அப்பா, நாங்க இப்பதான் ஜாலியா பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். பண்டி அண்ணா, எனக்கு சுத்தமா தூக்கமே வரலண்ணா. அதுக்குள்ள தூங்க கூப்பிடுறாங்க. யார் யாருக்கு தூக்கம் வருதோ நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. நானும் பண்டி அண்ணாவும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றோம். அம்மா ப்ளீஸ்மா, நான் பண்டி சிண்டு எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வந்துடுறோம்மா, ப்ளீஸ்மா. 10 நிமிஷம்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துடுவேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போய் தூங்குறேன். பண்டி, ரிசப்ஷனுக்கு போய் நாளைக்கு நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோங்கிறத கேட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக உள்ளே போய் படுங்க, ரொம்ப நேரம் இங்கே இருக்காதீங்க, புரியுதா? அப்பா நீங்க போய் கேட்டுட்டு வாங்கப்பா. கிட்ஸ், நீங்கள் சொன்ன 10 மினிட்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் யாரும் வர்ற மாதிரி தெரியல. எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போய் படுக்கிறேன். ரோஸ், டோன்ட் டேக் மச் டைம், ஓகே? டேய் பண்டி, நான் போய் படுக்கிறேன்டா. நடுராத்திரில வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காதுடா. ஏ பண்டி, இதுக்கு மேலே முடிச்சிட்டு இருந்தா எங்கள் அம்மா அதுக்கப்புறம் ரொம்ப திட்டுவாங்க. டே சிண்டு, ரொம்ப நேரம் கழிச்சு வந்து கதவை தட்டினா நான் திறக்க மாட்டேன்டா. கதவை நல்லா லாக் பண்ணிட்டு படுக்கலைன்னா எனக்கு சுத்தமாக தூக்கம் வராதே. அண்ணா, ஏற்கனவே மணி 11 ஆச்சுண்ணா. இதுக்கு மேல ரூமுக்கு போனா ரூம்ல கதவை திறக்க மாட்டாங்கண்ணா. இருங்க, நான் வர்றேன். நான்சி அக்கா, அம்மா கதவை திறங்கம்மா, நான் தான் சிண்டு வந்திருக்கேன். டேய் சிண்டு, நாங்க கதவை பூட்டிட்டோம், நீ போய் பண்டி ரூம்லயே படுத்துக்கோ, போடா, தொந்தரவு பண்ணாத.
ச்சே, எல்லாம் இந்த நான்சி அக்காவால தான் வந்தது. பண்டி அண்ணா, ரூம் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. நான் பேசாம இன்னைக்கு உங்க கூடயே உங்க ரூம்லயே தூங்கிக்கிறேன். சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு காலையில வேற வெளியில போகணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே गाइस, நீங்க தூங்க போற மாதிரி தெரியல. குட் நைட் எவ்ரிபடி. என்ன பண்டி இது? நம்ம என்ன பிளான் பண்ணோம்? நைட் எல்லாம் தூங்க கூடாதுன்னு தானே பிளான் பண்ணோம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஏ புஷ்பா, நைட் எல்லாம் தூங்காம இருந்தோம்னா காலையில எப்படி ஊர் சுத்துறது? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் படுத்துட்டாங்க. நம்ம 3 பேர் போய் படுத்துக்கலாம் வாங்க. வாவ், இந்த ரெசார்ட்ல மார்னிங்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கே. சரி, அப்படியே ரெசார்ட்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம். எப்படியும் கிட்ஸ் எந்திரிக்கிறதுக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை, காலையில ஆயிருச்சா? சூப்பரா இருக்கே. என்னது இது? நான் ஒருத்த மட்டும் தான் எந்திரிச்சிருக்கேனா? நேரத்துல எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே எந்திரிக்கல. பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, எல்லாரும் எந்திரிங்க. காலையில ஆயிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் போய் எழுப்பி விட்டுடலாம். ரோசக்கா, ரோசக்கா, எந்திரிங்கக்கா. காலையில மணி 6க்கு மேல ஆச்சு. எந்திரிங்கக்கா. நீங்கள் தானே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணீங்க, என்ன விஷயம்? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? நேத்தே நீங்க ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. நாங்க இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல தான் ஆண்டி எல்லாரும் குளிப்போம். அதுக்கு தான் ஆண்டி கூப்பிட்டேன். ஓ, உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணி தரணுமா? தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நான் ஸ்விம் ட்ரெஸ் மாற்றி 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த ஆண்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நான் கண்டிப்பாக அந்த ரெசார்ட் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். டேய் ராகுல், நீ போட்டிருக்கிறது ஸ்விம் ட்ரெஸ்ஸா? நான் ஸ்விம்மிங் பண்ண போறேன்னு ஊர்ல எங்க அம்மா கிட்ட சொல்லி ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? ஹை லில்லி லோட்டஸ், உங்களோட நைட் ட்ரெஸ் கூட ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. ஆனா இந்த ஸ்விம்மிங் பூல் தான் இன்னைக்கு குளிப்பமா மாட்டமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நான்சி, அங்க பாரு, அந்த ஆண்டி வந்துட்டாங்க. நான்சி, வாவ், கிட்ஸ் எல்லாரும் ஸ்விம் ட்ரெஸ் மாற்றிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் காட்டேஜ் முன்னாடியே நான் ஸ்விம் பூல் செட் பண்ணி தரேன். ஆண்டி என்ன ஆண்டி இங்கேயே செட் பண்ணி தரீங்களா? தட்ஸ் ரைட் கிட்ஸ், நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதால உங்களுக்குன்னு தனி ஸ்விம்மிங் பூல் வேணும் இல்லையா? அதனால தான் மேனேஜர் கிட்ட பேசி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை ஆண்டி, இது என்ன ஆண்டி இது? கொடையெல்லாம் இருக்கே. சப்போஸ் ஹாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடியில் சேர் போட்டு உட்காந்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வாட்டர் ஃபில் பண்ணிடலாமா? சாரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லைட் கூட கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ இந்த ஸ்லைட் கூட உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை, சர்க்கிள் கூட இருக்கா? ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நோ ப்ராப்ளம் கிட்ஸ். சப்போஸ் யாருக்காவது ஸ்விம்மிங் பூல்குள்ளே விளையாடணும்னு ஆசை இல்லைன்னா பக்கத்தில் 2 சேர்ஸ் போடுறேன். நீங்கள் இந்த சேர்ஸில் உட்காந்து ரெஸ்ட் கூட எடுக்கலாம். ஹை ஆண்டி, இந்த ஸ்விம்மிங் பூல் செட்டப் உண்மையாகவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் தான் இருக்கிறதுலே வச்சு பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் போகிறப்ப எனக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, கிட்டத்தட்ட உங்கள் ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டி என்ன ஆண்டி இது? பாதி தண்ணி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணுங்க ஆண்டி. நாங்க விளையாடுறதுல தண்ணி எல்லாம் வெளியில போயிடுவோம் ஆண்டி. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி வெளியில் வர்ற அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஓகே கிட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நான் போய் உங்களுக்கு டவல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பண்டி அண்ணா, இந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்கண்ணா. நம்ம தான் தேவையில்லாம அந்த ஆண்டி மேல கோவப்பட்டுட்டோம். நான் தான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க போறேன். ஏன்னா நான் தான் கேட்டேன். 1 2 3. டே சிண்டு, இந்த ஐடியா கொடுத்தது நான் தான்டா. அதனால நான் தான் அடுத்தது குடிக்க போகிறேன். 1 2 3 4. ஹை பண்டி, நம்ம ரூம்ல இருந்தே எட்டி குதிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆமா நான்சி, அடுத்தது நான் தான் குதிக்க போறேன். டே சிண்டு, அந்த ஆண்டி என்ன சொன்னாங்க? இந்த ஸ்லைடு ஸ்பெஷலா நமக்கு தானே செட் பண்ணிருக்காங்க. யாருமே இந்த ஸ்லைட்ல ஏறி குதிக்கவே இல்லை. அதனால இதுல நான் தான் ஃபர்ஸ்ட். டே சிண்டு, தள்ளிக்கோ, இல்லாட்டி சறுக்கிட்டு வந்து உன் மேல விழுந்துருவேன். ஐயா, ஜாலியா இருக்கு. பண்டி, நல்ல வேலைடா நீங்க 2 பேரும் கேட்டீங்க. இந்த வெயிலுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா சூப்பரா இருக்கு தெரியுமா? அதுலயும் இந்த மாதிரி கிளியர் வாட்டர் பூல்ல நான் குளிச்சதே இல்லடா. நான்சி அக்கா, இந்த லீவு ஃபுல்லா நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம்க்கா. அதுக்கு நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. யாரது மேல சர்க்கிள்ல ஏறி வர்றது? ஓ ரோசா. தட்ஸ் ரைட் गाइस, நான் ஸ்விம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டீங்களா? ஓகே, வாவ், இது சூப்பரா இருக்கு गाइस. மை காட், இந்த மாதிரி கிளியர் வாட்டர் பூல்ல குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு. உண்மையாவே இந்த ரெசார்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சிண்டு, அடுத்தது நம்ம இன்னைக்கு இந்த ரெசார்ட்ல இருந்து எங்க போக போறோம்னு உனக்கு தெரியுமா? ஏய், நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த ஸ்விம்மிங் பூலை விட இந்த மாதிரி சறுக்கி விளையாடுறது தான் ஜாலியா இருக்கே. ஏ புஷ்பா, சொன்னா கேளு. சறுக்கி விளையாண்டுகிட்டு இருக்காத, விழுந்தையா? ஓகே, இட்ஸ் மை டர்ன் நவ. ஓகே गाइस, எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ அம்மா, அக்கா என்னக்கா எங்க மேல குதிச்சிட்டீங்க? வாட் இஸ் திஸ் गाइस? பூல் ஆல்ரெடி ஓவர் கிரவுடடா இருக்க மாதிரி இருக்கு. இதுல இத்தனை பேர் எப்படி ஸ்விம் பண்ண முடியும்?
அக்கா நைட்டு போய் படுத்தது தான்க்கா, என்னாச்சுன்னே தெரியல. நல்லா அசந்து தூங்கிட்டேன். குளிர் வேற தாங்கவே முடியலக்கா. இன்னைக்கு ரூம்ல ஏதாவது கம்பளி கேளுங்கக்கா எக்ஸ்ட்ராவா. அதெல்லாம் கேட்டுக்கலாம். பசங்கள்லாம் எந்திரிச்சு குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துடலாம் வா. அட ஆமாங்க்கா, என்னக்கா இது பசங்களுக்கு ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அக்கா இந்த மாதிரி ரெசார்ட் வந்தாதான் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குளிக்க முடியும்க்கா. என்னமாலா நீ சொல்கிறத பார்த்தா பசங்களோட சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு சொல்லுவ போல. நீ என்னமோ பண்ணு, நான் முன்னாடி போய் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா நீங்கள் போய் பாத்ரூமில் இடம் போட்டு வைங்க, நான் ஒரே நிமிஷம் ஸ்விம்மிங் பூலில் இறங்கணுன்னே வந்துடுறேன். ஏ நான்சி, உங்க அம்மாவும் ஸ்விம்மிங் பூல்ல வரேன்னு சொல்றாங்க நான்சி. அம்மா நீங்களும் ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறீங்களா? வாங்க வாங்க, ஜாலியாக இருக்கும்மா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ அம்மா, என்னடி இது நான்சி, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு, இதில் எப்படிடி குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி சூடாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குளிரும் ஆண்டி, அதுக்கப்புறம் குளிரவே குளிராது, அப்படியே படுத்துருங்க. டே சிண்டு, உனக்கு கூட எல்லா விஷயமும் கரெக்டாக தெரிஞ்சிருக்குடா. ஆரம்பத்தில் குளிர்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ குளிரே சுத்தமாக தெரியலையே. ஆஹா, சொர்க்கம் மாதிரி இருக்கு. இப்போ தான் தெரியுது இந்த பசங்க ஏன் அடிக்கடி ஸ்விம்மிங் பூலில் எட்டி குதிச்சிட்றாங்கன்னு. மாலா, இப்போ நீ வர்றையா இல்லையா? ஐயையோ அக்கா திட்டுவாங்க. அக்கா நான் வேண்டாம் தான்க்கா சொன்னேன். இந்த பசங்க தான் என்ன ஸ்விம்மிங் பூல்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்கக்கா. நான்சி அக்கா, இப்பதான் தெரியுது நீங்க வாயை திறந்தா ஏன் போய் சொல்றீங்கன்னு. உங்க அம்மா உங்களை விட போய் சொல்லுவாங்க போல தெரியுதுக்கா. பப்ளு அண்ணா, நீங்க என்ன இறங்கவே இல்லையா? டேய் என்னடா அது, அந்த ஸ்விம்மிங் பூல் ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, இதுல நான் எங்கடா வந்து இறங்குறது? நீங்க எல்லாரும் குளிச்சு முடிங்க, அதுக்கப்புறமா இறங்குறேன். டே சிண்டு, நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா நான் மறந்தே போயிட்டேன். நீ மட்டும் இப்போ ஷாம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம அந்த ஷாம்புவை இதில் கலக்கி விட்டு ஜாலியாக விளையாண்டுருக்கலாம்டா. ஒவ்வொருத்தராக தனியாக கூட குளிச்சிருக்கலாம். ச்சே, அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. நான்சி அக்கா, நான் எடுத்துட்டு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. ஆனா உங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டன்டடைன், இன்னைக்கு ஜாலியா விளையாட போறோம். டே 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 சிண்டு, என்னடா இது, ஷாம்புவை கலக்குறான்னு சொல்லிட்டு ஏதோ கருப்பா எதையோ கலந்துட்டு இருக்க. சொன்னா கேளுடா, ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லா கெட்டு போயிரும்டா. அண்ணா என்னன்னா, நீங்க இது ஒரு ஸ்பெஷல் ஷாம்புனா, இதை போட்டோம்னா டக்குன்னு நுர வரும். இப்ப பாருங்க எப்படி நுர வருதுன்னு. ஹை பண்டி, இவன் சொன்ன மாதிரி அது நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசம் கூட நல்லா வருது. டே சிண்டு, அது என்ன ஷாம்புன்னு கொஞ்சம் சொல்லுடா. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதை நல்லா கலக்கி விட்டு நிறைய பண்ணுங்க. இந்த நுரையெல்லாம் சுத்தமா பத்தாது. ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா அப்படியே நுரையா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். டே சிண்டோ, இதுவே போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அந்த ஆண்டி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடா. பண்டி அண்ணா, சும்மா அந்த ஆண்டியவே சொல்லாதீங்கண்ணா. அந்த ஆண்டிக்கு நம்மனா ரொம்ப பிடிக்கும், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இந்த ஷாம்பு ஐடியா கொடுத்தது நான் தானே, அதனால இந்த ஷாம்பு பூல்ல இப்ப நான் தான் எட்டி குதிக்க போறேன். ஐயா வாசமா இருக்கு, சூப்பரா இருக்க போது இன்னைக்கு இதுல குதிச்சா. 1 2 3. டே சிண்டு, நீ எட்டி குதிச்சா கூட பரவாயில்ல, ஐடியா கொடுத்தது நீதான்னு சொன்ன பாத்தியா, அதுதான்டா தாங்க முடியல. ஐடியா கொடுத்தது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா ஷாம்புவை எடுத்துட்டு வந்தது நான் தானே. அப்பாடா, இப்பதான் பண்டி அண்ணா குளிச்ச மாதிரி இருக்கு. வெறும் தண்ணியில குளிச்ச மாதிரியே இல்லனா, இப்பதான் சூப்பரா அழுக்கு போகுது. ஐயோ பண்டி, இவன் ரொம்ப நேரம் குளிச்சு தண்ணி அழுக்காக்கிடுவான் போல இருக்கு. டே சிண்டு போதும்டா, ப்ளீஸ்டா வெளியில வாடா. ச்சே நான்சி அக்கா, ஒரு 5 நிமிஷம் குளிக்க விட மாட்டீங்களே. சரி போதும், நான் வெயிட் பண்றேன். நீங்க எல்லாரும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரவுண்ட் 2க்கு வந்துடுறேன், சரியா? அடுத்தது யாரு குளிக்க போறீங்க? டே பப்ளு, நீ வந்து இறங்குடா. லா 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 லா. நான்சி, இந்த ஐடியா கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தவனே நான் தான், புரியுதா? நான் மட்டும் இறங்கி இருந்தேன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்காது. டே பப்ளு, தயவு செஞ்சு நீயும் அவன மாதிரியே பண்ணாதடா, சீக்கிரம் குளிச்சிட்டு வாடா. ஓகே ஐயா, 5 நிமிஷத்துல குளிச்சு முடிச்சிருவேன், பொறுமையா இருங்க. சூப்பரா இருக்கு, இப்பதான் உடம்பு முழுக்க சோப்பு வாசம் வர்ற மாதிரி இருக்கு. ஐயா ஜாலி. எங்க அம்மா எல்லாம் இந்த மாதிரி பண்றதுக்கு விடவே மாட்டாங்க. இப்ப நான் குதிக்க போறேன். அப்பா, சிண்டு சொன்ன மாதிரி ஃபுல்லா வாசமா இருக்கு. ஐயா ஜாலி, ஃபுல்லா நிறையா இருக்கு. ஏ நான்சி, என்ன தண்ணிக்குள்ள குதிச்சு போய்கிட்டு இருக்க? உள்ள என்ன ரேசா நடத்திக்கிட்டு இருக்காங்க? சீக்கிரம் குளிச்சுட்டு வா நான்சி. உடம்பு ஃபுல்லா தண்ணி படுது, முகத்துல மட்டும் தண்ணியவே போட மாட்டேங்கிற. ஐயோ, என் தலை கலஞ்சா எங்க அம்மா திட்டுவாங்க பண்டி. ஓகே கைஸ், நீங்க எல்லாரும் இப்ப குளிச்சிங்கல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறோம். என்னது ஸ்பா ட்ரீட்மெண்ட்டா? அப்படின்னா என்னப்பா? ஸ்பா ட்ரீட்மெண்ட்னா இந்த மாதிரி உள்ள ஃபுல்லா தண்ணியில இறங்கி எந்திரிக்கணும், அவ்வளவுதான். ஏ லில்லி,
தண்ணியில முக்கி இருந்திருக்கிறதுக்கு பேரு ஸ்பா ட்ரீட்மெண்ட்டா? இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் ஐயோ அங்க பாரு பண்டி, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தலை ஃபுல்லா ஷாம்பு ஆயிடுச்சு. அவங்க அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா நல்லா திட்ட போறாங்க. விடு நான்சி, ஷாம்பு தானே போட்டு கலக்கியிருக்கோம், ஷாம்புல குளிச்ச மாதிரி தான். ஐயோ அங்க பாருங்க, எங்க அப்பா வர்றாரு. லிலி லோட்டஸ் 2 பேரும் எந்திரிச்சு வெளியில வாங்க, எங்க அப்பா வர்றாருப்பா. ஐயோ பண்டி அண்ணா, உங்க அப்பா கேட்டாருன்னா நீங்க தானே சமாளிக்கணும். என்னது இது, ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. பூல் ஃபுல்லாக இவ்வளோ நுறையா இருக்கு. மை காட், உங்களை நான் பார்க்கவே இல்லை. உங்கள் உடம்பு ஃபுல்லாக இப்படி நுறையா இருக்கு. குளிச்சிங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு? இப்போ யாராவது ஒருத்தர் வாயை திறந்து சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் வாயை திறந்து சொல்லுங்க, இந்த பூல் ஃபுல்லாக எப்படி நுறையாச்சு? அங்கிள், என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் திட்ட மாட்டீங்க அங்கிள். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஷாம்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் தான் ஐடியா கொடுத்து பூலில் ஷாம்புவை போட சொன்னேன் அங்கிள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஷாம்புலேயே நாங்கள் எல்லாரும் குளிச்சிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், நைட் நடந்த டிஜே பார்ட்டியில் யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க.